ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. சோ ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 5வது பதம். தத்தம் தபோ விவித லோக சிருஷக்ஷயாமே அதோசனத்ஸ்வ தபஸ்வ ச சதுஸ்ஸனோத் அபூத் प्राकल्प संप्लव विनस्तम इहात्मतत्वम सम्यक जगद मुनयो यत् अचक्षदात्मन. To create different planetary systems had to undergo austerities and penance, and the Lord, thus being pleased with me, incarnated in 4 sanas: Sanaka, Sanat Kumara, Sanadana, and Sanatana. In the previous creation, the spiritual truth was devastated, but the 4 sanas explained it so nicely that the truth at once became clearly perceived by the sages. Okay. அப்போ இந்த ஸ்ரீமத் பாகவத்துடைய 2ஆம் ஸ்கந்தத்துடைய 7வது அத்தியாயம். இது வந்து பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள். இந்த அவதாரங்களுடைய நோக்கம் என்ன, எதுக்காக பகவான் அவதரிக்கிறாரு, அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன, ஒரு அவதாரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கடமைகள் இருக்கின்றன. அந்த குறிப்பிட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக பகவான் அவதரிக்கிறாரு. அப்போ அவதாரங்கள் கற்பனை அல்ல. பகவானுடைய அவதாரங்கள் கற்பனையோ இல்ல சும்மா யாரும் எழுதி வச்சதல்ல. இதிகாச புராணங்கள் இதெல்லாம் கற்பனை இல்ல, இது உண்மையாலுமே நிகழ்ந்தவை. இது எப்படி ஊர்ஜிதமாகுது? எங்க பிரம்மா வந்து உறுதிப்படுத்துறார். இந்த அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை உறுதிப்படுத்துறார். சோ நம்ம இந்த அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகத்துல வராக அவதாரத்தோட நோக்கம் வந்து பேராசை என்ற அரக்கனை அழிப்பது. 2வது வந்து ஹரி என்ற அவதாரம். பகவானின் திருநாமம் ஹரி என்று அழைக்கப்பட்டது. அந்த ஹரி என்ன பண்ணாங்க? 3 உலகத்தில் இருக்கிற பெரும் துன்பங்கள் எல்லாம் போக்கி விடுகிறார். பிறப்பு இறப்பு சக்கரத்தின் யார் ஒருத்தர் ஹரியோட நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே அல்லது வந்து ஹரி 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 என்று பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது 3 உலகத்து வாசிகளுடைய துன்பங்களையும் பகவான் ஹரி போக்கி விடுகிறார். அடுத்தது 3வது பார்த்த அவதாரம் கபில வாசுதேவர், தேவகுதியின் புதல்வர். அவர் வந்து பக்தி தொண்டுடைய மிக உன்னதமான நிலைகளை வர்ணிக்கிறார். சாங்கிய யோகத்தின் மூலமாகவும் பக்தி தொண்டுடைய மகிமை, பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், சாதுக்களுடைய தெய்வீகமான குணங்கள், சாதுக்கள் எப்படி அணுகி நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறது, எப்படி பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத கபில வாசுதேவர். ஸோ கபிலதேவர் பகவானுடைய நாலேஜ் பெர்சானிபிகேஷன், பகவானுடைய அறிவு. 6 ஐஸ்வர்யத்தில் ஒன்றான அறிவை பிரதிநிதிக்கும் அவதாரமா இருக்கு. அறிவுங்கிற ஒரு ஐஸ்வர்யத்தை முழுமையாக வெளிப்படுத்தினார். அறிவு என்ற ஐஸ்வர்யத்தை முழுமையா வெளிப்படுத்தினாரு கபிலவாஸ். சரி, அடுத்தது 4வதா பார்த்தது தத்தாத்திரேயர் அவதார்.
தத்தாத்திரேயரும் வந்து அவரும் நாலேஜ் தான். தத்தாத்திரேயர் என்ன பண்றாரு, யது ஹைஹயா பிரகலாதா போன்றவங்க மத்தியில மிக உன்னத ஆத்ம தத்துவம், ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, பகவான் யாரு, அவர் எப்படி உணர்றது அப்படிங்கிற அந்த இறை விஞ்ஞானத்தை தத்தாத்திரேயர் ஐகையர்களுக்கும் அப்புறம் யதுக்களுக்கும் போதிக்கிறார். இப்படி ஓரொரு இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பகவான் அவதாரம் செய்யறார். சில நேரங்கள்ல பகவான் நேரடியாவே அவதாரம் செய்யறாரு, கிருஷ்ணா வந்து நேரடியாவே அவதாரம் பண்றாரு. சில நேரங்கள்ல அவர் வந்து அவதாரத்துடைய அவதாரம் வராரு. இன்னும் சில நேரங்கள்ல தன்னால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரத்தை அமைச்சு வைக்கிறார். சத்தியாவேஷ அவதார், சக்தி அளிக்கப்பட்ட அவதார். அப்ப இந்த 4 குமாரர்கள், இன்னைக்கு நம்ம படிக்கிறது இந்த ஸ்லோகத்துல 4 குமாராஸ். இந்த 4 குமாரர்கள் யாரு, இந்த 4 குமாரர்கள் யாரு, இவங்க எப்படி தோன்றுனாங்க, எதுக்காக தோன்றுனாங்க, இந்த குமாரர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன. 4 குமாராஸ். சோ இதுக்கு முன்னாடி அத்தியாயங்கள்ல பார்த்தோம், பிரம்மா வந்து கிருஷ்ணாவை தியானிக்கிறார். அதாவது அவருக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. பிரம்மா வந்து அவர் யாரு, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் யார்கிட்ட இருந்து தோன்றினாரு, அவர் என்ன பண்ணணும், எதுவுமே தெரியல. ஏதோ ஒரு இருட்டு அவர் சுத்தி இருள் தான் இருக்கு. அவரை சுத்தி ஒரே இருளா இருக்கு, இருட்டா இருக்கு. சோ பிரம்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு, எங்க உக்காந்துருக்கேன்னு பார்த்தா ஒரு தாமரை பூ மேல உட்காந்துருக்காரு. ஓ, இந்த தாமரை பூ எங்க போகுது, கீழே இறங்குனா அது போயிட்டே இருக்கு, அது கீழே முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. அப்போ பிரம்மா என்ன பண்ணாரு, சரி இந்த தாமரை பூ கீழே இறங்கி போனா இதுக்கு முடிவே தெரியல, பேசாம தாமரை பூ மேலே ஏறி உட்காந்துடலாம். திரும்பி தாமரை பூ மேல அமர்ந்துட்டு பிரம்மா என்ன பண்றாங்க, அப்படியே ஒரு குழப்பத்துல இருக்காங்க. நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செய்யணும், எதுவுமே தெரியல. என்னுடைய பிறப்பு காரணம் யாரு, இப்படி எல்லாம் அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது தபா அப்படிங்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. தபா, தபம் செய்யுங்க. சோ இப்படி பிரம்மா வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு தபம் செஞ்சார். அப்படி அவர் தபம் செஞ்ச உடனே பகவானுக்கு தரிசனம் கொடுத்தார். அவர் தான் ரங்கநாத சுவாமி. பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார் ரங்கநாதர். அப்படியே ஆதிசேஷன் மேல பாம்பு படுக்கையில பள்ளி கொண்டிருக்கார். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ஜகனசபிஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகித்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம். சோ சாந்தாகாரம் புஜகசயனம், புஜங்கசயனம். அப்படி தலையில ஒரு கை தலை கொடுத்துட்டு ஒரு கை அப்படி வச்சுட்டு அப்படியே சயனம் பண்ணியிருக்கேன். சோ இப்போ இந்த ரங்கநாத சுவாமி இவர் வந்து வாசுதேவன். ஏன்னா விஷ்ணு அவதாரங்களுக்கும் வாசுதேவனுக்கு என்ன வித்தியாசம், விஷ்ணு நாராயணா அல்லது விஷ்ணு 4 கரம் இருக்கு இல்லையா, வனமாலி கதி சாங்கே சங்கே சக்கரே சனந்தகே ஸ்ரீமான் நாராயண் விஷ்ணு வாசுதேவன். வாசுதேவ கிருஷ்ணாவுக்கு வந்து, அதாவது வாசுதேவர் சிலப்ப 2 கரத்துல இருப்பாரு, சிலப்ப 4 கரத்துல இருப்பாரு. வைகுண்ட விமானத்துல எப்படி இருக்காரு, 4 கரத்துல காட்சி கொடுக்கிறாரு. கீழே பெரிய பெருமாள் எப்படி இருக்காரு, 2 கரத்துல இருக்காரு. பெரிய பெருமாள் வந்து 2 கரத்துல இருக்காரு. அங்க வைகுண்ட விமானத்துல 4 கரத்துல காட்சி கொடுக்கிறாரு. அங்க கிருஷ்ணாவும் இருக்காரு. வைகுண்ட விமானத்துல கிருஷ்ணாவும் இருக்காரு, 4 கரவுல நாராயணமூர்த்தி இருக்காரு. அப்புறம் சீராப்திநாதன், பார்க்கடல் இருக்கிற சீராப்திநாதனும் இருக்கு, வைகுண்டநாதன் அவரும் இருக்காரு அந்த வைகுந்த விமானம். அதாவது ரங்கநாதர் இந்த பூமியில வைகுந்த விமானத்துல, வைகுந்தத்தோட அந்த வைகுந்தமே இங்க இறங்கி வந்திருக்கு. அதான் காவேரி விரஜாஸ்ரேயம். காவேரி, இந்த காவேரி ஸ்நானம் பண்ணோம் இல்லையா, இந்த காவேரி வந்து விரஜா நதியிலிருந்து வேறானது. விரஜா நதி எங்க ஓடுது, வைகுந்தத்துல இருக்கு. சோ வைகுண்டத்தில் இருக்கிற விரஜா நதியும் காவேரியும் வேற வேற இல்லை. காவேரி விரஜாஸ்ரேயம், வைகுந்தம் ரங்க மந்திரம். இந்த ஸ்ரீரங்கம் வந்து வைகுண்டம் தான், பூலோக வைகுண்டம். சோ வாசுதேவோ ரங்கேஷக, இந்த வாசுதேவன் ரங்கநாதர் பிரத்யக்ஷம் பரமம் பதம். அப்ப யார் வந்து காவேரியில ஸ்நானம் பண்ணி ஸ்ரீரங்கத்துல வந்து காவேரியில ஸ்நானம் பண்ணி ரங்கநாதர் தரிசனம் பண்றாங்களோ அவங்க பிறப்பிறப்பு வந்து விடுபடுவாங்க, பிறப்பிறப்பு வந்து விடுபடுவாங்க. அப்படிங்கிறது உண்மைதான்.
ஆனா நம்ம என்ன தயாராகிட்டு நடத்துது. சோ நேற்று பாவத்துல படிச்சுட்டு இருந்தோம். நேற்று பக்தி வைபவ் கிளாஸ்ல பாவத்துல படிக்கும் போது ப்ரோப்பா என்ன எழுதியிருக்காருன்னா, கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போறதுக்கு நாம என்ன முயற்சி செய்யறோம்னு கேட்கிறாரு. நாம என்ன நல்ல வேர்டு ஒன்று ப்ரோப்பா அதில் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் எந்த அளவுக்கு ஒரு வேர்டு கரெக்டா வந்து இந்த வேர்டு மறந்துட்டேன். உறுதியா இருக்கிறோமா அல்ல தீவிரமா முயற்சி பண்றோமா பயிற்சி பண்றோமா அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அதனால இங்க பிரம்மா வந்து ரங்கநாதரை தரிசனம் பண்ற, கிருஷ்ணா வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அப்படியே தாமரை இதழ் போல கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துபமணி, என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை எல்லாம் போட்டுருக்காரு. ஸோ இந்த பெரிய பெருமாளை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த மூர்த்தியாவே எனக்கு வேணும், நீங்க அப்படியே நான் உங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, அவர் இதயத்தில் இருந்து கொண்டே வேத ஞானத்தை சொல்றாரு. தேனே பிரம்ம ஹிருதயாதி கவியே முக்கியந்தி அக்ஷோரே. அவர் இதயத்தில் இருந்து கொண்டே அவருக்கு வேத ஞானத்தை போட்டுறாரு. படைப்பு எப்படி நடக்குது, படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் என்னென்ன, இது எப்படி வைத்து படைக்கிறது, உயிர்வாளிகள் எப்படி சிருஷ்டிக்கிறது, இந்த நாலேஜ் எல்லாம் வந்து கிருஷ்ணா வந்து பிரம்மா கொடுக்குற. அதுக்கப்புறம் பிரம்மா வந்து கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமையினால் அலற கிருஷ்ணாவை பிரிய முடியல. கிருஷ்ணா தரிசனம் கொடுத்தாரு, ஒட்டுமொத்த வைகுந்த லோகத்தை காமிச்சாரு. ஸோ அவருக்கு பிரேமையினால கிருஷ்ணாவை பிரிய மனசு இல்லை. ஸோ கிருஷ்ணா வந்து தன்னுடைய விக்கிரகத்தை அப்படியே கொடுத்தாரு. அதனாலதான் ஸ்ரீரங்கநாதருக்கு 2 கைதான் இருக்கு. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் பெரிய பெருமாளுக்கு பாருங்க 2 கைதான், 4 கை கிடையாது. இது யார் இருக்கும், கார்போசாய் விஷ்ணு, கார்னோசாய் விஷ்ணு, ஷீரோதசாய் விஷ்ணு. இந்த விஷ்ணு அவதாரங்கள் 4 கரத்தோடு இருப்பாங்க. 4 கரம். அனந்த பத்மநாப சுவாமி, அவர் அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாப சுவாமி வந்து கார்போசாய் விஷ்ணு. ஏன்னா அவர் நாபில பிரம்மா இருக்க, யாருடைய நாபில பிரம்மா இருக்காரோ அந்த விஷ்ணு வந்து கர்ப்போசாய் விஷ்ணு. கர்ப்பக்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவரு கர்ப்போசாய் விஷ்ணு. யாருடைய நாபில பிரம்மா இல்லையோ அவரு வந்து கார்னோசாய் விஷ்ணு. ஆதிசேஷனும் இருக்க மாட்டாங்க, பிரம்மாவும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அது வந்து கார்னோசாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு. அப்புறம் யாருடைய நின்ற கோலம் இந்த மாதிரிலாம் தரிசனம் கொடுக்குறாரு இல்லையா, 4 கருத்தோட நின்ற கோலம், அவங்க எல்லாம் வந்து ஷீரோசாய் விஷ்ணு. இப்படி இந்த விஷ்ணு தத்துவங்களுக்கு 4 கரம் உண்டு. சோ இந்த விஷ்ணு தத்துவத்துக்கு ஆதாரம் கிருஷ்ணா, அதான் வாசுதேவன். சோ வாசுதேவ கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, தேவைப்படும் போது 4 கரமுள்ள ரூபம் எடுத்துக்குவார். தேவைப்படும் போது 4 கரம், அப்புறம் 2 கரத்தோடு இருப்பார். துவாரகையில கிருஷ்ணா எப்படி இருந்தாரு, 2 கரத்தோடு இருந்தாரு. அவர் தேவைப்படும் போது 4 கரத்தை வெளிப்படுத்துறாரு. சதுர்புஜம் கோமலால், சதுர்புஜ ஃபார்ம், 4 கரவுள்ள ரூபம். ஸோ எப்படி ரொம்ப அழகான லீலை. எப்படி வந்து ரங்கநாத சுவாமி ஸ்ரீ ரங்கநாதர் பிரம்மலோகத்துல படைப்பினுடைய முதல் ஜீவாத்மா, படைப்பினுடைய முதல் உயிர்வாழி பிரம்மா. ஸோ பிரம்மாவுடைய லோகத்துல பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. அப்படியே அந்த விக்கிரக மூர்த்தியாக ரங்கநாதரை வந்து பிரம்மா ஆராதனை பண்றார். அதுக்கப்புறம் இந்த பூலோகத்துல இது வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது பகவான் தோன்றினார். அப்ப ரங்கநாத சுவாமி எவ்வளவு பழமையான விக்கிரகம். இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படும் போது பிரம்மாவுக்கு வந்து பகவான் கொடுத்திருக்காரு. சத்தியலோகத்துல பிரம்மா வழிபாடு செய்யறாரு. அப்போ பூகோளத்திலிருந்து, அப்போ வந்து அயோத்தியா கேபிட்டல், பூமிக்கு வந்து அயோத்தியா கேபிட்டல். சோ பூமியிலிருந்து ஸ்வாகு மகாராஜா யாரு, எந்த வம்சத்துல வர்றாரு, ஸ்வாகு மகாராஜா பத்தி எங்க கேள்விப்பட்டோம். விவஸ்வான் யாரு, சூரிய தேவன். சூரிய தேவனான விவஸ்வானுடைய பையன் வந்து வைவஸ்வத மனு. இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவான் அகம் அவ்யயக விவஸ்வான் மனுவே பிராக மனுவிக்காக பிரவி ஸ்வாகு மகாராஜ். சோ அப்போ விவஸ்வான் சூரிய தேவன்,
சூரிய தேவனுடைய பையன் வந்து வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத மனுடைய பையன் தான் வந்து சுவாகு மகாராஜ். அந்த சுவாகு மகாராஜா ஒரு சமயம் வந்து அவரு அவர் ஒரு ராஜ ரிஷியா இருந்ததுனால அவர் வந்து மேலுலகத்துக்கு பிரயாணம் செய்தார். அந்த காலத்துல மன்னர்கள்லாம் தேவலோகத்துக்கு பிரயாணம் செஞ்சாங்க. மன்னர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு காலத்துல தேவலோகத்துக்கு பிரயாணம் பண்ணாங்க. அப்ப சுவாகு மகாராஜா வந்து ஒரு சமயம் பிரம்மலோகத்துக்கு வந்திருக்காரு. அப்ப பார்த்தா அங்க ரங்கநாத சுவாமிய சுவாகு மகாராஜா பார்த்தாரு. ஆஹா, இந்த ரங்கநாதர் இவ்வளவு அழகா இருக்காரே, இவரை அயோத்தியால கொண்டு போய் நாம வழிபாடு செய்யணும், அயோத்தியாவில பிரதிஷ்டை பண்ணணும், அயோத்தியாவில பிரதிஷ்டை பண்ணி ரங்கநாத சுவாமி நான் வழிபடணும்னு சுவாகு மகாராஜாவுக்கு ரொம்ப ஆசை. ஆனா எப்படி கேட்கறது பிரம்மாட்ட? இப்போ நம்ம ஒரு வீட்டுல ஒரு விக்கிரக வழிபாடு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்க வீட்டுக்கு வந்து இந்த விக்கிரகத்தை நான் எடுத்துன்னு போயிட்டுமான்னு கேட்டா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த விக்கிரகத்து மேல ஒரு அட்டாச்மெண்ட், அந்த விக்கிரகத்து மேல பற்றுதல் வளர்த்துக்குவாங்க. அவங்ககிட்ட போய் உங்க விக்கிரகம் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க கொடுக்குறீங்களா, எடுத்துன்னு போய்க்கிறேன். இல்ல சார், அது வேற எது வேணாலும் கேளுங்க, அதை மட்டும் கேட்காதீங்க, அதை தரமாட்டோம். அப்படின்னா பிரம்மா எப்படி சம்மதிப்பாரு ரங்கநாதர் அழைச்சின்னு போறதுக்கு? அப்ப சுவாகு மகாராஜா திரும்ப வந்து சராயு நதிக்கரையில மழை, வெயில், குளிர், பனி எதையும் பொருட்படுத்தாம விரதம் இருந்து சாப்பிடாம தூங்காம தவம் பண்ற. கடும் தவம். சாப்பிடல, தூங்கல, மழை, வெயில் எதையும் பொருட்படுத்தல. அப்படி கடும் தவம் பண்ணாரு. அப்போ கிருஷ்ணா அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு. தென் கிருஷ்ணா கேட்கிறாரு, சுவாகு மகாராஜா, உன்னுடைய தவத்தில் நான் சந்தோஷமாயிட்டேன், உனக்கு என்ன வர வேணும்? அந்த ரங்கநாத சுவாமி அயோத்தியாவுக்கு வரணும். ரங்கநாத சுவாமி அயோத்தியாவுக்கு வரணும். சோ கிருஷ்ணா தன் பக்தருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றவரு, மறுக்க முடியல. சரி, ஓகே, நான் வரேன், நான் வரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பிரம்மாட்ட போனேன். பிரம்மாட்ட போய், பிரம்மா, நான் வந்து பூலோகத்துக்கு போலான்னு இருக்கேன், நான் பூமியில தோன்றலாம்னு இருக்கேன், அயோத்தியாவுக்கு போறேன். இதை கேட்ட உடனே பிரம்மா அழற. பிரம்மா வந்து அழறாரு, பிரபு, நான் வந்து எப்பவுமே உங்க சங்கத்திலே இருக்குன்னு ஆசைப்படுறேன். இப்படி என்னை விட்டு போனா எப்படி? நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க என்னை விட்டு போக கூடாது, நீங்க என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு பிரம்மா அழற. பிரம்மா வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி கேவி கேவி அழற. இதுதான் பக்தி. சோ பக்தின்னு என்னது? ஒரு தூய பக்தருக்கு பகவானை விட்டு பிரிய மனசு இல்லை, அழணும், ஏங்கணும், கிருஷ்ணாவுடைய சங்கத்துக்காக ஏங்கணும், கிருஷ்ணாவுடைய கருணைக்காக ஏங்கணும், கிருஷ்ணாவுடைய அன்புக்காக ஏங்கணும், கிருஷ்ணாவிட்ட அன்பு செய்ய ஏங்கணும், கிருஷ்ணாட்ட திரும்ப போறதுக்காக ஏங்கணும், கிருஷ்ண பக்தி வேணும்னு ஏங்கணும், கிருஷ்ணன் மேல பிரேம வரணும்னு ஏங்கணும், நாமத்துல ருச்சி வரணும்னு ஏங்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும்னு ஏங்கணும். இப்படி ஏங்கி 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 இந்த உடலை விடணும். அப்பதான் கிருஷ்ண அனுபவம். இந்த ஏக்கம் வரணும். இப்ப நமக்கு எதுல ஏக்கம் இருக்கு? இப்ப ஏக்கம், பசி, தாகம்லாம் பௌதிகத்துல இருக்கு இல்லையா? இப்ப பசி, ஏக்கம், பௌதிக ஏக்கம், பௌதிக ஏக்கம், பௌதிக தாகம், பௌதிக பசி, இதெல்லாம் இப்போ ஜடையர்க்கின் 3 குணத்துல இருக்கு. இதை நம்ம கடக்கணும். இந்த ஜடையர்க்கின் 3 குணத்தை கடந்தாதான் தூய பக்திங்கிற தளத்துக்கே வருவோம். அப்பதான் வந்து கிருஷ்ண உணர்வு நம்ம நிலை பெற்றிருக்கு. கிருஷ்ணா மேல தூய அன்பு, கிருஷ்ண பிரேமம். அதனால இந்த ஜடையர்க்கின் முக்குணத்தை கடக்கிறதுக்கு என்ன வழி? பக்தி தொண்டு தான். கலப்படம் இல்லாத பக்தி தொண்டு. அந்த பக்தி தொண்டை பயிற்சி செய்யும் போதுதான் எனக்கும் என்ன ஆகும்? கிருஷ்ணா மேல, இப்ப பிரம்மா எப்படி கிருஷ்ணருடைய பிரிவை நினைச்சு அழற, கிருஷ்ணாவுடைய பிரிவை நினைச்சு பிரம்மா எப்படி அழறாரோ அதே மாதிரி நானும் அழணும். கிருஷ்ணா, நான் என்னை விட்டு போயிடாதீங்க. ஆனா உண்மையில என்னாச்சு? நாம தான் கிருஷ்ணா விட்டு வந்துட்டோம். நான் கிருஷ்ணா விட்டு வந்துட்டோம். கிருஷ்ணா வேண்டாம் எனக்கு, கிருஷ்ணாவோட உலகம் வேண்டாம். இப்ப இங்க வந்துட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கோம், எதுக்கெல்லாமோ அழுறோம், எதுக்கெல்லாம் ஏங்குறோம், தேவையில்லாததுக்கெல்லாம் ஏங்குறோம், தேவையில்லாததுக்கெல்லாம் அழுகுறோம். ஆனா உண்மையில ஒரு தூய பக்தர் எதுக்காக ஏங்குவாங்க, எதுக்காக அழுவாங்க? கிருஷ்ணனுடைய கருணைக்காக ஏங்குவாங்க, கிருஷ்ணனுடைய கருணைக்காக அழுவாங்க. சரி, இங்க பிரம்மா அழறாரு, இல்ல இல்ல பகவானே, நான் உங்களை அனுப்ப மாட்டேன், நான் வந்து உங்களை அனுப்ப மாட்டேன், நீங்க என் கூட தான் இருக்கணும். கிருஷ்ணா சொன்னாரு, பிரம்மா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ வந்து மங்களாரத்தி பண்ணு, மங்களாரத்தி முடிஞ்சதுக்கு அதுக்குள்ள நான் வந்துடுவேன், மங்களாரத்தி முடிஞ்ச உடனே நான் வந்துடுவேன். இது எப்படி? இதுதான் பிரம்மாவுடைய டியூரேஷன் ஆஃப் லைஃப். நம்ம டியூரேஷன். நீ மங்களாரத்தி பண்ணி முடிச்ச உடனே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல பகவான் இங்க வந்தா பிரம்மலோகத்துடைய கணக்குப்படி இங்க பல ஆயிரம் வருஷங்கள் கடந்து போயிடும். இப்ப வரேன்ட்டு கிளம்பி வந்துட்டார் பிரம்மாட்ட, இப்ப வரேன்ட்டு கிளம்பி வந்துட்டார் பகவான்.
இப்ப என்னாச்சு, பிரம்மாவுடைய இப்ப ஒரு செகண்ட் வந்து யுகங்களா மாறும். சோ இப்படி ரங்கநாத சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரு. அந்த ரங்கநாத பெருமாள் தான் முதல் முதல் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தவர். அதனால அது ரொம்ப ரொம்ப பழமையான பெருமாள் ரங்கநாத சுவாமி, பெரிய பெருமாள். அப்ப என்ன ஆச்சு, அயோத்தியால சுவாகு மகராஜ், அம்சுமான், திலீபன், தசரதா, அப்புறம் ராமர். அப்போ பகவானே ஆராதனை பண்ண பகவான் ரங்கநாதர் வந்து பகவான் ராமர், ராமரே வழிபாடு செய்த பகவான், ராமருடைய குல தெய்வம், ராமருடைய இஷ்டமூர்த்தி ரங்கநாத். பகவானே எப்படி பகவானுக்கு சேவை பண்ணியிருக்காரு, பகவான் எப்படி பகவானை ஆராதனை பண்ணியிருக்காரு. ஏன் ஏன் பகவானே பகவானுக்கு சேவை பண்ணணும்? ராமரும் பகவான் தான், அவர் இதுக்கு ரங்கநாதருக்கு சேவை பண்ணணும்? ஆஹ் ஏன்னா ராமர் இப்ப மனித ரூபத்துல வந்திருக்காரு, அவர் விக்கிரக வழிபாடு எப்படி செய்யணும், பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும்னு காமிச்சு கொடுக்கிறார். தன்னை எப்படி வழிபடணும்னு தானே காமிச்சு கொடுக்கிறார். இதுதான் பியூட்டி, இதுதான் அழகு. சோ என்ன ஆயிடுச்சு, அப்போ இங்க காவேரி கரையில, காவேரி கரையில கிள்ளி தர்மவர்மன் ஒரு ராஜா இருந்தார், தர்மவர்மா. இந்த தர்மவர்மா என்ன பண்ணாரு, அவரு ஒரு அந்த காலத்துல மன்னர்களை யாகம் செய்யும்போது இன்வைட் பண்ணுவாங்க. ஒரு மன்னரும் அஸ்வமேத யஜ்யம், ராஜ்ஸ்ரீ யஜ்யம் பண்ணும்போது மற்ற மன்னர்களை அழைப்பாங்க. யாகசாலைக்கு எங்க யாகம் பண்றோம், நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு இன்விடேஷன் கொடுப்பாங்க. அப்போ அயோத்தியால சாகு மகாராஜா ஒரு யஜ்யம் பண்ணும்போது அது எல்லா மன்னர்களுக்கும் வந்து அனுப்பிச்சிருக்காரு. அப்போ தருமவர்ம ராஜா இந்த திராவிட பூமியில, திராவிட தேசத்துல, தக்ஷின் பாரதத்துல இருந்து தருமவர்ம ராஜாவும் போறாரு இந்த சோழ நாட்டுல இருந்து. இவரு அயோத்தியால போய் யாகத்துல கலந்துக்கும் போது அவர் ரங்கநாதரை பாக்குறாரு. ரங்கநாதர் பார்த்தோன்னே அவருக்கு அப்படி ஒரு அன்பு ஏற்படுது. ஆஹா, இந்த ரங்கநாதர் ரொம்ப அழகா இருக்காரு, இவர் ஏன் நம்ம வந்து காவேரி கரைக்கு எடுத்துன்னு போக கூடாது, இந்த ரங்கநாதர் ஏன் வந்து நான் காவேரிக்கு அழைச்சின்னு போக கூடாது, இந்த ரங்கநாதர் ஏன் நான் இந்த காவேரி கரைக்கு கொண்டு போக கூடாது ஆசைப்படுறாரு. அப்போ இது எப்படி போய் நான் சுவாக மகாராஜ்கிட்ட கேட்பேன், அவர் எடுத்து கொடுத்துருவாரா? ஓ, ரங்கநாதர் வேணுமா எடுத்துன்னு போய்க்கிங்க. நோ, சாகு மகாராஜா பொண்ணை கேட்டா கொடுத்துருவாரு, நிலத்தை கேட்டா கொடுத்துருவாரு, ராஜ்யத்தை கொடுத்துருவாரு. ஆனா ரங்கநாதர் கொடுக்க மாட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம், ரங்கநாதர் தூக்கி கொடுத்துருவோம், பொண்ணு பொருள் ராஜ்யில வச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். சோ நம்ம வந்து எனக்கு வந்து எனக்கு பௌதிகம் தான் முக்கியம். சோ பகவானும் வேணும், பௌதிகம் வேணும். சரி, எது இது ரெண்டுல ஒண்ணுதான் அப்படின்னா எது முக்கியம்னா எனக்கு பௌதிகம் தான் முக்கியம். இல்லாட்டி என்ன சொல்லுவோம், எனக்கு பக்தியும் வேணும், பகவானும் வேணும், பௌதிகம் வேணும். இல்ல இல்ல, ரெண்டுல ஒண்ணுதான், ரெண்டுல அதோ ஒண்ணு சொல்லுங்க. அப்படியா, பகவான் அப்புறம் நான் வந்துடுறேன், இப்ப எனக்கு பௌதிகம் கொடுத்துருங்க இல்லையா? சோ சுவாகு மகாராஜ் இப்ப எப்படி கேட்கறது, அவர் தரமாட்டாரு. ஏன்னா தவம் இருந்து கொண்டு வந்த பெருமாள் பகவான் மேல அவ்வளவு அன்பு வெளிப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ இப்போ தர்மவர்மா என்ன பண்ணாரு, அப்போ ரங்கநாதர் எப்படி சத்தியலோகத்திலிருந்து வந்தாரு, தர்மவர்ம ராஜா தவம் பண்ணனால, சாரி, சுவாகு மகாராஜ் தவம் பண்ணனால அதுல நானும் போய் தவம் செய்வேன். நானும் போய் காவேரி கரையில தவம் பண்றேன், அப்ப ரங்கநாதர் இங்க வந்துருவாரு அப்படின்னு தர்மவர்ம ராஜா இங்க வந்து காவேரி கரையில ஒற்றை கால்ல நிக்கிறார். ரெண்டு கை மேல தூக்கி ஒற்றை கால்ல நின்று பகவான நாமத்தை உச்சரிச்சுட்டு அவர் தவம் இருக்கார். அப்ப இங்க இருக்கிற முனிவர்கள்லாம் சொல்றாங்க, நோ நோ நோ, தேவையில்லை தர்மவர்மா, நீ இப்படி எல்லாம் தவம் பண்ண வேண்டாம், நீ உன் டியூட்டி பண்ணு, பகவான் இங்கதான் வருவார். பகவான் வந்து, ஏன்னா அந்த முனிவர்களுக்கு முக்காலம் தெரியும், அதனால இந்த பகுதியில் உட்கார்ந்துருக்காங்க. மார்க்கண்டேயர், நம்ம திருவள்ளரை போறோம், திருவள்ளரை கஷேத்திரத்துல மார்க்கண்டேய மகரிஷி, இங்க வந்து கதம்ப மகரிஷி. இந்த கஷேத்திரம் வந்து கதம்ப கஷேத்திரம், கதம்ப மரம் இருந்து இந்த கதம்ப கஷேத்திரம் தான் ஸ்தல விருட்சம் இந்த உத்தமர் கோயில். சோ இந்த கதம்ப மகரிஷி இங்க தவம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப கதம்ப மகரிஷி, மார்க்கண்டேய மகரிஷி, இந்த மாதிரி பெரும் முனிவர்களா இங்க தவம் செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த முனிவர்களா சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம், நீ தவம் எல்லாம் பண்ண வேண்டாம், நீ உன் டியூட்டி பண்ணு, பகவான் இங்கே தான் வருவார். ஏன்னா நல்லாவே தெரியும், அதனால இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, காவேரி கரையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, அயோத்தியால ராமச்சந்திர பிரபு, ராமச்சந்திர பிரபு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவா இருக்காங்க. விபீஷணா வந்தாரு பட்டாபிஷேகத்துக்கு. விபீஷணா ராவணனை வதம் பண்ண உடனே ராமர் என்ன பண்ணாரு, விபீஷண லங்கைக்கு சக்கரவர்த்தி அறிவிக்கிறாரு. ஆனா விபீஷன் சொல்றாரு, எனக்கு வேண்டாம், என்னையும் உங்களோட அயோத்தியா கூட்டின்னு போயிடுங்க, என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது பிரபு. பாத்தீங்களா, இதான் டிவோட்டி. நாம என்ன பண்ணுவோம், ராமா நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்க உட்காந்துக்கிறேன். வெரி குட்.
எனக்கு ராஜ்யம் கொடுத்துட்டீங்க, நீங்க தான் உண்மையான கடவுள், வாழ்க ராமர், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு உட்காந்துக்கும். லங்கையோடைய சிம்மாசனத்தை உட்காந்துக்கும். பாத்தீங்களா, இதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். பகவான் ராஜ்யத்தை கொடுக்குறாரு, விபீஷணன் வேண்டங்கிறார். ராஜ்யம் வேண்டாம், எனக்கு உங்க சங்கம் தான் வேணும், நானும் உங்க கூட அயோத்தியாவுக்கு வரேன், என்னை கூட்டின்னு போங்க, என்ன உங்க சேவகனை ஏத்துக்கங்க, எனக்கு ராஜ பதவி எல்லாம் வேண்டாம், நான் உங்களுடைய சேவகனுடைய சேவகனா இருக்கணும். ராமர் சொல்றாரு, இல்ல விபீஷணா, இப்போ உன்னோட அண்ணன் ராவணன் இறந்து விட்டார், இப்போ லங்கை யார் ஆள்வாங்க, இங்க இருக்கிற பிரஜைகளுக்கு யார் பாதுகாப்பு, நீதான் அவங்களை ஆளணும், அதனால நீதான் இங்க மன்னனா இருக்கணும், நான் உனக்கு முடிசூட்டுறேன்னு. சரி, இப்ப ராமருடைய விருப்பம் அதுன்னா சரி, ஓகே, நான் லங்கையுடைய மன்னரா இருக்கிறேன், ஆனா எனக்கு அனுமதி கொடுங்க, நான் உங்க கூட வரணும், உங்க பட்டாபிஷேகம் பார்க்கணும், நான் கொஞ்ச காலம், அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது நான் உங்க கூட அயோத்தியால தங்கி இருக்கணும். பாருங்க எவ்வளவு அன்பு ராமர் மேல. அழறாரு, இங்க விபீஷன் அழறாரு. சோ முதல்ல பிரம்மா அழறாரு, அடுத்தது சுவாகு மகாராஜா அழறாரு, அப்புறம் தர்மவர்மராஜா அழறாரு, இப்போ விபீஷணா அழறாரு. எதுக்காக? பகவானுடைய கருணைக்காக, பகவானுடைய அன்புக்காக, பகவானுடைய சேவைக்காக, பகவானுடைய சங்கத்துக்காக. இதுதான் உண்மையான அழுகை, இதுதான் உண்மையான இயக்கம். சரி, என்னாச்சு அப்புறம்? ஆஹ் ராமர் சொன்னாரு, சரி ஓகே போலாம். எல்லாரையும் கூட்டிட்டாங்க. எல்லா வானரங்கள், ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், அந்த வானரங்க, கோடிக்கணக்கான வானரங்க, அவங்களுடைய மனைவிங்க, எல்லாரும் புஷ்ப விமானம் ஏத்திண்டு விபீஷணனை ஏத்திண்டு அவர் வர்றாரு. அயோத்தியால வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் முடிச்சுது. கொஞ்ச நாள் கழிச்சு ராமர் சொல்றாரு, விபீஷணா நாளையாச்சு போ, திரும்ப போ, ரொம்ப நாள் ஆச்சு நீ வந்து. இப்போ விபீஷணா திரும்பி அழற, நான் போக மாட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு லங்கா வேண்டாம், எனக்கு ஸ்வர்ண லங்கா வேண்டாம், எனக்கு ராஜ்யம் ஒண்ணும் வேண்டாம், நான் இங்கதான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன். ராமர் சொல்றாரு, ஓகே, நீ ஒண்ணு பண்ணு, நீ என்ன பண்ணலன்னா, சரி, நீ வந்து என் கூட இருக்குன்னு ஆசைப்படுற, ஆனா உனக்கு லங்காவில் ராஜ்யம் இருக்கு, நான் இந்த அயோத்தியாவை, நான் இந்த பூமியை ஆளணும், நான் இதை விட்டு வர முடியாது, என்னாலையும் வர முடியாது, நீயும் இங்கிருந்து போக மாட்டேங்கிற, ஆனா நீ போய் தான் ஆகணும். அப்போ ஒன்று பண்ணு, நீங்க ரங்கநாதர் அழைச்சின்னு போ, நீ வந்து லங்கைக்கு வந்து ரங்கநாதர் அழைச்சின்னு போய்க்கோ, ரங்கநாதர் உன் கூட இருப்பாரு. எனக்கும் ரங்கநாதருக்கும் வித்தியாசம் இல்ல, நான் வேற, ரங்கநாதர் வேற இல்ல, பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா, கிருஷ்ணா, நீங்க ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ மரமோ அல்ல, ஸ்வயம் பகவான். அப்போ ரங்கநாதரை பார்த்த உடனே அவருக்கு, விபீஷணாவுக்கு, ஓகே, ரங்கநாதர் ரொம்ப அழகா தான் இருக்காரு, எனக்கு ரங்கநாதர் ராமரும் வேற வேறையா தெரியல, ஓகே பிரபு, ரங்கநாதர் அழைச்சின்னு போறேன். ஸோ இப்படி விபீஷ்ணா ரங்கநாதர் அழைச்சின்னு வர்றார். ரங்கநாதரை வந்து, அந்த ரங்கநாதர் வைகுந்த விமானத்தோட இங்க இறக்கி வந்தார். ஆன்மீக லோகத்துல இருந்து அந்த வைகுந்த விமானம், நீங்க பாத்தீங்களா ஒரு பெரிய விமானம், அது வைகுந்த விமானம், அதுலதான் இறங்கி வந்தார். அந்த வைகுந்த விமானத்தோட வந்தாரு. சோ அவர் வைகுந்த விமானத்தோட வந்தாரு. இப்போ விபீஷணன் அழைச்சின்னு போறாரு. அழைச்சிட்டு வரும்போது இங்க தருமவர்மராஜா பாக்குறாரு, ரங்கநாதர் இந்த வழியா போறாரு லங்கை, எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல, ரங்கநாதர் வந்து லங்கைக்கு போக போறாரு, ஓ விபீஷணா, எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க ரங்கநாதர் வழிபடணும், நீங்களும் எங்களுடைய விருந்தினரா இருக்கு, நீங்க ஒரு வைஷ்ணவர், நீங்க இங்க விருந்தினரா இருங்க, நாங்க வந்து உங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுக்குறோம், நீங்க ரொம்ப நேரம் பிரயாணம் பண்றீங்க, களைச்சு போயிருப்பீங்க, எனக்கு ரங்கநாதரை நாங்க பூஜை பண்ண மாதிரி இருக்கும். தென் விபீஷணா, ஓகே, இந்த வைஷ்ணவர் கேட்கிறாரு, இங்க ஒரு வைஷ்ணவர் இருக்காரு, இங்க பக்தர் சங்கம் இருக்கு, என்ன பண்ணாரு, விபீஷணா பக்தர் சங்கத்தை எடுத்துட்டாரு, ரங்கநாதர் ஆர்த்தி எல்லாம் பண்ணாங்க. Then விபீஷணா கிளம்பும்போது, ரங்கநாத சுவாமி வாங்க போலாம், விபீஷணா சொல்ற, ரங்கநாத சொல்ற, நோ நோ விபீஷணா யூ கோ, நீ போ, go, go. இப்போ திரும்பி விபீஷணா அழறாரு, திரும்பி அழறாரு, இந்த பகவான் இப்படி பண்றாரு, அங்க ராமர் என்னை ஏமாத்திட்டாரு, என் கூட வரமாட்டேன்னு சொல்லி ரங்கநாதர் அமிச்சாரு, இப்ப ரங்கநாதர் என் கூட வரமாட்டேங்கிறாரு, நான் உயிர் வாழ்றது அர்த்தம் இல்ல, நான் காவேரியில போய் குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன், எனக்கு இந்த உலக இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் காவேரியில போய் தற்கொலை பண்ணிக்கிறேன், அழற. ரங்கநாதர் சொன்னாரு, இல்ல இல்ல விபீஷணா, நான் இங்கதான் இருக்க ஆசைப்படுறேன், அதனால நீ லங்கைக்கு போ, நீ எப்பனாலும் என்ன வந்து தரிசனம் பண்ணலாம், நான் உன் திசையை நோக்கி தரிசனம் கொடுக்கிறேன். இங்க ரங்கநாதர் எப்படி இருக்காரு, தெற்கு திசையை நோக்கி தரிசனம் கொடு. சோ ரங்கநாத சுவாமி சொல்றாரு, நான் இங்கிருந்தே உனக்கு தரிசனம் கொடுக்குறேன், நீ திரும்ப போன். இப்படி மீள ஒன்னா துயரத்தோட ரங்கநாதருடைய பிரிவு, ராமருடைய பிரிவை மனசுல எடுத்துட்டு அப்படியே அவங்களை நினைச்சுட்டே போறாரு. நம்மள என்ன பண்ணுவோம்,
கோயில்ல போவோம், தரிசனம் பண்ண ஓடி வந்துருவோம், அப்புறம் மறந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த தடவை கோயிலுக்கு போகும்போதுதான் இங்க ரங்கநாதர் கோயிலுக்கு எப்போ வந்தோம், அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அப்புறம் போன வருஷம் வந்தேன், அப்பெல்லாம் அவள் மறந்து போச்சு. ஆனா ஒரு தூய பக்தர் என்ன பண்ணுவாங்க, இந்த கோயில்ல போய் பகவானை தரிசனம் பண்ணா அவங்கள பகவானை தன் இதயத்துல சுமந்து போவாங்க. பகவான் என்ன பண்ணுவாங்க, தன் இதயத்துல சுமந்து போவாங்க. பகவான் இன்னைக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, அவர் கண்கள் எப்படி இருந்தது, அவர் தாமரை பாதம் எப்படி இருந்தது, அவருடைய நாபி எப்படி இருந்தது, அவருடைய கரங்கள் எப்படி இருந்தது, அவருடைய தோள்கள் எப்படி இருந்தது, இதெல்லாம் நினைச்சு நினைச்சு இதுதான் விஷ்ணு ஸ்மரணம், இதுதான் ஸ்மரணம். அப்ப நாம ஜெபிக்கும் போது, கீர்த்தனை செய்யும் போது பகவானுடைய அந்த சச்சிதானந்த ரூபத்தை தியானிக்கிறாங்க பக்தர்கள். சரி, இப்ப என்னாச்சு, விபீஷ்ணா அழறாரு, ரங்கநாதர் சமாதானப்படுத்திட்டாங்க, நீங்க போங்க, நான் இங்க இருந்தே தரிசனம் கொடுக்குறேன், நீங்க தினமும் என்ன வந்து தரிசனம் பண்ணலாம், நீங்க எப்ப வேணாலும் வரலாம், இந்த 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 கதவு உங்களுக்கு எப்பவுமே திறந்திருக்கும். சோ ரங்கநாதர் சொல்றாரு, இந்த கதவு உங்களுக்கு எப்பவுமே திறந்திருக்கும், நீங்க எனி டைம் என்ன வந்து தரிசனம் பண்ணலாம், நீங்க தான் இந்த தாம வந்து ப்ரொடெக்ட் பண்றவரா இருப்பீங்க, நீங்க எப்பவுமே இங்க வந்து என்ன தரிசனம் பண்ணலாம். சோ இப்படி பிரம்மாஜிக்கு வந்து பகவான் தரிசனம் கொடுத்தாரு. அப்புறம் தான் ரங்கநாதர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், ஸ்ரீரங்கநாத சுவாமி. ஸோ ஏன் இப்போ வந்து இந்த ஸ்தலம் இந்த மகிமைனா, இந்த பிரம்மாஜி, இந்த பிரம்மா வந்து பகவான் இருந்து சாஸ்திர அறிவு பெற்றுக்கொண்டார். ஸோ பிரம்மாவுடைய நாலேஜ், பிரம்மாவுடைய அறிவு வந்து கிரியேஷன், படைக்கும் ஆற்றல், படைப்பதற்கான அறிவாற்றல் வந்து பகவான் பிரம்மா கொடுத்தாரு. பிரம்மா என்ன பண்ணாங்க, ஒரு 4 குழந்தை உற்பத்தி பண்றார். 4 குழந்தைகள் பிரம்மாட்டிருந்து, 4 குமார்கள், சனகர், சனந்தனர், சனாதனா, சனத்குமார், 4 பேர். சனங்கன், சனந்தனர், சனாதனா, சனத்குமாரா, 4 பேர். இவங்க பிரம்மாட்டிருந்து வராங்க, பிரம்மாவுடைய நெற்றிலிருந்து வர்றாங்க. பிரம்மாவுடைய உடல்ல இருந்து வந்த உடனே இந்த 4 குமார்களும் தந்தைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க பாட்டு போறாங்க. அவங்க போறாங்க. இது பிரம்மா என்ன நினைச்சாரு, இந்த 4 குழந்தைங்க இவங்களை வந்து நான் பெரிய சந்ததியில் உற்பத்தி பண்ணக்கூடிய பிரஜாபதிகள் ஆக்கணும். பிரஜாபதி அப்படின்னா சந்ததியை உற்பத்தி பண்றவங்க. இந்த 4 குழந்தைக்கு நான் வந்து நல்ல வேத பயிற்சி கொடுத்து, வேத நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து இவங்களை வந்து நல்ல சந்ததிகள் உற்பத்தி பண்ண வைக்க போறேன். ஆனா இந்த குழந்தைகளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த குழந்தைகளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க அப்படியே போறாங்க, ஆடை ஒன்றும் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் போட்டிருக்கல, அப்படியே குழந்தை பிரம்மாட்டு இருந்து வந்தாங்க, அப்படியே போறாங்க. இவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். இந்த 4 குமாரர்களும் சனகர், சனந்தனர், சனாதனா, சனத்குமார், இந்த 4 பேரும் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். ஓகே, ஸோ இந்த 4 குமாரர்களும், இந்த 4 குமாரர்களுக்கு வந்து இவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். நான் இந்த உடல் அல்ல, நான் பிரம்மம், நான் நித்தியமானவன், நான் அறிவு நிறைந்தவன், நான் ஆன்மீகமானவன், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அதனால இவங்களுக்கு ஜட உலகத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பாருங்க, எப்போ இந்த ஜட உலகத்தில் பற்றுதல் வருது, தன் இந்த உடலோடு அடையாளப்படுத்தும் போதுதான். ஒருவர் வந்து தன் இந்த உடலோடு அடையாளப்படுத்தும் போது அவருக்கு இந்த ஜட உடல் மேல பற்றுதல் வருது. அப்போ ஜட உடல் மேல பற்றுதல் வரும்போது என்ன ஆகுது, என் குடும்பம், என் மனைவி, என் சமுதாயம், நான், எனது, என்னது, அகம் அமைதி, அகம் அமைதி, நான் தான் இந்த குடும்பம், நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவன், இது என் மனைவி, இது என் கணவர், இது என் பிள்ளைங்க அப்படின்னு அட்டாச்மெண்ட் ஆயிடுது. ஸோ அதனால குமார்கள் என்ன நினைச்சாங்க, எனக்கு அது வேண்டாம், இது மாயை. ஸோ இந்த மாயை எனக்கு வேண்டாம், நான் வந்து கல்யாணம், நாங்கள் வந்து சந்தைகள் உற்பத்தி பண்ணோம்னா நாங்கள் வந்து பகவானை மறந்துடுவோம், நாங்கள் அந்த மாயா சக்தினால் கவரப்படுவோம், மாயா சக்தினால் கவரப்பட்டு நாங்கள் எங்களுடைய நிலையை இழந்துருவோம் அப்படின்னு இந்த குமாரர்கள் என்ன பண்ணாங்க. அப்பாவுடைய விருப்பம், அப்பாவுடைய விருப்பம் என்னது, பிரம்மாவுடைய விருப்பம் குமாரர்கள் சந்ததி உற்பத்தி பண்ணணும். ஆனால் குமாரர் என்ன பண்ணாங்க, அவங்க பாட்டு அப்படி போகிறாங்க, பிரம்மத்தை தியானம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ பிரம்மா கோவம் வருது, ஐயோ இந்த குழந்தைங்க என்ன இப்படி பண்ணுறாங்களே, என் சொல் பேச்சு கேட்காம போகிறாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க லைஃப் லாங் வந்து பிரம்மச்சரியா இருக்கும்படி பண்ணிட்டார். ஸோ என்னது, இவங்க தன்னை குழந்தையாவே வச்சுக்கிறாங்க. இந்த 4 குமாரர்களும் ஏன் குழந்தையாவே இருக்காங்க, குழந்தையா இருக்கிற வரைக்கும் காமத்துடைய தாக்கம் இருக்காது. ஒரு சின்ன குழந்தைக்கு காம உணர்ச்சி இருக்காது. ஒரு சின்ன பெண் குழந்தையும் ஒரு சின்ன ஆண் குழந்தைய விளையாடிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த 2 குழந்தையும் விளையாடிட்டு இருக்கும்போது அதில் காம உணர்ச்சி இருக்காது. அதே அந்த 2 குழந்தையும் வந்து இளமை பருவம் வந்த உடனே இமிடியேட்டா அட்ராக்ஷன் வருது,
உடனே அட்ராக்ஷன், இம்மிடியட்டா. இதுதான் மாயாசக்தி. ஸோ மாயாசக்தி என்ன பண்ணுது? கவருது, கவர்ச்சி ஏற்படுது. அதனால குமாரர்கள் என்ன நினைச்சாங்க? நாங்கள் இந்த குழந்தைகளாகவே இருந்துக்கிறோம். இந்த குழந்தை பிராயம், அதான் குமாரா. குமாரன்னா குமரன், குமார், குமாரா, கௌமாரா அப்படின்னா குழந்தை. சான்ஸ்கிரிட்ல வந்து கௌமாரா, தமிழ்ல குமரன். குமரர்கள், குமாரர்கள் அப்படின்னா சிறு குழந்தைகள். ஆனா இவங்க உண்மையாலுமே சிறு குழந்தைகளா? இல்ல, தோற்றத்துல சிறு குழந்தைகள், உடல் அமைப்புல தோற்றத்துல சிறு குழந்தைகள். ஆனா இவங்க பெரும் பண்டிதர்கள், பெரும் பண்டிதர்கள். இந்த 4 குமாரர்களும் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா. இவங்க இறைவனுடைய பிரம்ம ரூபம், பிரம்மத்தை வழிபடுறவங்க. இவங்க இறைவன் பிரம்ம வடிவானவர், அவர் எங்கும் வியாபிச்சிருப்பவர், அந்த பிரம்மம் தான் சத்தியம், அந்த பரம்பொருள் தான் சத்தியம், இந்த உலகம் தற்காலிகமான, இந்த உலகம் பொய் அப்படின்னு இந்த ஜட உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இந்த 4 குமாரர்களுக்கும் இந்த ஜட உலகத்தோட தொடர்பே கிடையாது. உண்மையில சொல்ல போனா நமக்கும் இந்த ஜட உலகத்துக்கு தொடர்பே கிடையாது. ஆத்மாவுக்கும் இந்த ஜட உலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆத்மாவுக்கும் இந்த ஜட உலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்ப என்ன, எது செய்விக்குது? எப்படி இந்த ஜட உலகத்துக்கும் ஆத்மாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இந்த ஜட உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அப்ப எப்படி செயல் நடக்குது? இல்ல 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 இல்ல. எதுனால இல்ல? மனதினால் இல்ல, புத்தினால் இல்ல, புலன்களால் இல்ல. என்ன காரணம்? இல்ல, நான் இந்த உடல் ஹரேஷ்ணா அந்த பொய்யவங்காரம் எதனால வருது? பொய்யவங்காரம் ஏன் வந்துச்சு? எதனால? ஜடரிக்கின் முக்குணத்தினால. காரணம் குணசங்கஸ்ய, யா எஸ், காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. ஸோ குமாரர்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. குமாரர்கள் வந்து நல்லா உணர்ந்திருக்காங்க, இந்த ஜட இயற்கை 3 குணத்துக்கு உட்பட்டது. அதனால நான் இந்த ஜட இயற்கையோட சம்பந்தம் கொண்டா இமிடியட்டா இந்த 3 குணம் கட்டுப்படுத்தும். இந்த ஜடையோட இயற்கையோடு இந்த பௌதிக உலகத்தோடு நான் சம்பந்தம் கொண்டா என்னாகும்? உடனடியா இந்த 3 குணம் என்னை கட்டுப்படுத்தும். அதனால குமாரர்கள் வந்து இந்த ஜட இயற்கையில் செயல்பட தயாரல்ல. இந்த மாயாசக்தி கிருஷ்ணாவுடைய புறசக்தி, கிருஷ்ணாவுடைய புறசக்தி மாயாசக்தி. மம மாயா துரத்யா, வெல்ல முடியாது. பிரகிருதியை கிரியமானி குணை கர்மானி, குணத்தின் அடிப்படையில். அதனால இந்த குமாரர்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் அவங்கள வந்து சிறு குழந்தைகளாக வச்சுக்கிறாங்க, சிறு குழந்தைகளாக வச்சுக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து காம உணர்ச்சி ஏற்படாது, அப்போ இந்த மாயாசக்தி அவங்கள கவராது. ஸோ இப்படி அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்களாக 3 உலகத்தையும் சுற்றி வர்றாங்க. எது மேலும் பற்றுதல் கிடையாது, எது உண்மையிலும் ஈர்ப்பிடுகிறார். எந்த பௌதிக விஷயத்திலும் பெண்கள், புகழ், பதவி, சொர்க்கலோகத்து அழகான மங்கைகள், ஆடம்பரமான ராஜ்யம் எதுவுமே அவங்களை கவரல. அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் 3 உலகத்தையும் சுற்றி வர்றாங்க. தென் ஃபைனலி என்னாச்சு அவங்களுக்கு? சமீபத்தில் பேசினோம். அவங்க அப்படியே சுற்றி வரும்போது அவங்க வைகுண்டத்து வாசல் வழியா, வைகுண்ட வழியா கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த துளசி, பகவானுடைய தாமரை திருப்பாதத்து வர்ற துளசியை நுகர்ந்தாங்க. அந்த துளசியை நுகர்ந்த மாதத்தில் இமீடியட்டா பிரம்மவாதத்தை கைவிட்டாங்க. ஸோ பிரம்மவாதிகள் அல்லது அருவவாதிகள் என்ன நினைக்கிறாங்க? கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர், அவர் ஒரு ஒளி வடிவானவர், அவர் ஒரு ஜோதி வடிவானவர். இல்லை, அவருடைய ரூபம் சச்சிதானந்தம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். ஸோ இதுவும் கலங்கம் தான், இந்த ஜட கலங்கம், பௌதிக கலங்கம். இந்த பௌதிக கலங்கம் என்னது? இது பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு நினைக்கிறது, கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு நினைக்கிறது கலங்கம் தான். அதுவும் அனர்த்தம் தான், அதுவும் அழுக்கு தான், அதுவும் அழுக்கு தான். ஸோ குமாரர்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாக்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒரு கலங்கம் இருந்தது. அவங்கள கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனா உணர முடியல, அவங்க கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுளா உணர முடியல. எப்போ அது அந்த பாக்கியம் கிடைச்சது? துளசி தேவியோட மகிமையினால. துளசி தேவி ஒரு தூய பக்தை. அப்போ துளசி தேவி எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் இருக்காங்க. அந்த துளசியோட நறுமணம், அந்த துளசியோட நறுமணத்தை நுகர்ந்த மாத்திரத்துல இமீடியட்டா உடனடியா வந்து இந்த கலங்கத்திலிருந்து விடுபட்டாங்க குமாரர்கள். அப்போ பாருங்க துளசி தேவி எவ்வளவு முக்கியம். நம்ம ஏன் பெருமாளுக்கு துளசி அர்ப்பணிக்கிறோம்?
ஏன்னா கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது அந்த துளசி தேவி தான் நமக்கு பக்தி தருவாங்க. துளசி தேவி தான் என்ன பண்றாங்க, நமக்கு பக்தி தர்றாங்க. அதனால இந்த துளசி தேவியுடைய கருணையினால ஒரு பெரும் பிரம்மவாதியா இருந்த 4 குமாரர்களும் தூய பக்தரா மாறினாங்க. இப்ப அவங்க யாரு, 4 சம்பிரதாயத்துல ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர், குமார சம்பிரதாயம். பாருங்க, அப்போ துளசி தேவியுடைய கருணையினால, கிருஷ்ணாவுடைய கருணையால என்ன ஆயிடுச்சு, இந்த 4 குமாரர்களுக்கும் பக்தி தொண்டுடைய மகிமை என்னன்னு புரிஞ்சுது. அவங்க பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்றாங்க, பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்றாங்க, பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்றாங்க. இந்த 4 குமாரர்கள் அதுக்கப்புறம் பக்தி தொண்டை குறிச்ச விஞ்ஞானத்தை எழுதுறாங்க. அதான் சனத்குமார சங்கீதா. சனத்குமார சங்கீதா எல்லா வேதங்களும் புராணங்களும் உபநிஷத்துக்களும் பக்தி தொண்டு தான் உயர்ந்ததுன்னு சொல்லுது. அந்த கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு செய்யணும். ஸோ இப்படி இந்த குமார சம்பிரதாயத்தில் 2 முக்கியமான விஷயங்களை வலியுறுத்துறாங்க குமார சம்பிரதாயம். ஒன்று ராதாகிருஷ்ணர் வழிபாடு, ராதாகிருஷ்ணர் வழிபாடு, அப்புறம் கோபி பாவம். கோபி பாவத்தில் கிருஷ்ணருக்கு அன்பு செய்யறது. இந்த கோபி பாவத்தில் கிருஷ்ணருக்கு அன்பு செய்யறதும் ராதாகிருஷ்ணர் வழிபாடு யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, குமார சம்பிரதாயத்தை. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சம்பிரதாயம், ஒரு சம்பிரதாயம் 2 விஷயம் கற்றுக் கொடுக்குது. அதனால் சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, ஒரு சம்பிரதாயத்திலிருந்து 2 விஷயம் எடுத்து நமக்கு கோர்வையா கொடுத்திருக்காரு. இதை பிராக்டிஸ் சைதன்ய மகாபிரபு புதுசா எதையும் உருவாக்கவே இல்லை. சைதன்ய மகாபிரபு இங்க ஏற்கனவே ஆச்சாரியர், முந்தைய ஆச்சாரியர் சொன்னதெல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுதான் அச்சிந்திய பேதா பேத தத்துவா, ஒன்றானது அதே சமயத்தில் வேறானது. ஜீவாத்மா பரமாத்மாவும் தன்மையில ஒன்றானது, அளவுல வேறானது. குணத்துல ஒன்றானது, அளவுல வேறானது. குவாலிட்டி இஸ் சேம், குவான்டிட்டி இஸ் டிஃபரெண்ட். அன்லிமிட்டெட் குவான்டிட்டி கிருஷ்ணாட் இருக்கு, எங்கிட்ட ஒரு சின்ன குவான்டிட்டி தான். அப்போ இந்த குமாரர்கள் 4 குமாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தை தோற்று வச்ச ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம் பிரம்மாவுடைய பிரதான ஆச்சாரியர், ஸ்ரீ சம்பிரதாயம் லக்ஷ்மி தேவி. அப்புறம் குமார சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம் இதுக்கு 4 குமாரர்கள் ஆச்சாரியர். யார் என்னவா இருந்தவங்க, பிரம்மவாதத்தை பின்பற்றினவங்க, பகவானை அருவமா வழிபட்டவங்க, இறைவனுக்கு ரூபம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க. ஆனா துளசி தேவியுடைய கருணையினால என்னானாங்க, அவங்க தூய பக்தரான, தூய பக்தராகி அவங்க ஒரு சம்பிரதாயத்தை தோற்று வச்சிருக்காங்க. அதான் சனாதனா, சனத்குமாரா. சனத்னா என்னது, இங்க ரொம்ப அழகா பிரபுபா சொன்னார். சனத்னா என்னது, ரொம்ப அழகா சொன்னார். சனத்னா, சனாதனம்னா நித்தியமானது, நிலையானது, மாற்றம் இல்லாதது, உறுதியானது. ஸோ அந்த நித்தியமான மாற்றமில்லாத உறுதியானது என்னது, பகவான். பகவான் கிருஷ்ணா நித்தியமானவர், மாற்றமில்லாதவர், நிலையானவர், உறுதியானவர். சரி, அதுக்கப்புறம் ஜீவாத்மாவை நாம பகவானுடைய சிறிய அம்சம். இந்த ஆத்மாவும் நித்தியமானது, நிலையானது, மாற்றமில்லாதது, அழிவில்லாதது. இந்த உடல் தான் அழியக்கூடியது, மாறிக்கொண்டே இருக்கு. இந்த உடலுக்கு எல்லா மாற்றம் ஏற்படுது, ஆனா ஆத்மா அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அது கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். அப்போ சனாதனா, கிருஷ்ணா நித்தியமானவர், ஜீவாத்மா நானும் நித்தியமானவன், கிருஷ்ணருக்கு எனக்குள்ள உறவு பக்தி தொண்டு சனாதன தர்மம். அதை கற்றுக் கொடுக்கிற ஆச்சாரியர் சனத்குமாரர்கள். நம்ம சம்பிரதாயத்தில் சனாதன் கோஸ்வாமி நித்தியமான பக்தி தொண்டை கற்றுக் கொடுக்கிற ஆச்சாரியர். ஸோ இப்படி இந்த 4 குமாரர்களும் மிக அழகாக சனத்குமார சமீதை மூலமா தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் பண்றேன், தூய பக்தி தொண்டு. அப்போ இந்த குமாரர் அவதார நோக்கம், 4 குமாரர்களுடைய அவதார நோக்கம், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவருக்கு பக்தி தொண்டு பண்றதா உயர்ந்தது. அந்த பக்தி தொண்டுல ராதாகிருஷ்ணர் வழிபாடு உயர்ந்தது. அது மட்டும் இல்ல, அந்த ராதாகிருஷ்ணர் வழிபாடு, கோபிகள் பாவம், பிருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ண மேல வச்சு அன்பு உயர்ந்தது. இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். அப்புறம் இந்த சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியர் நிம்பார்க்க சுவாமி. நிம்பார்க்க சுவாமி அவர் 4 குமாரர்களை சந்திக்கிறார். எப்படி நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரம்மாட்டிருந்து அந்த வேத ஞானம், பிரம்மா, நாரதர், வியாசர், அப்படி மாதுவாச்சாரியர். அது மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜாச்சாரியர். அந்த மாதிரி குமார சம்பிரதாயத்தில் நிம்பார்க்க ஆச்சாரியா. நிம்பார்க்கா என்னது, நிம்பா வேப்ப மரம், அர்க்கியா மீன்ஸ் சூர்யா, சன்காட்.
வேப்ப மரத்தை சூரியனை வந்து வேப்ப மரத்து உச்சியில பிடிச்சு நிறுத்தினார். எதுக்கு? ஒரு முறை ஒரு ஜெயின் துறவியும் நிம்பார்க்க ஆச்சாரியரும் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நிம்பார்க்க ஆச்சாரியா வந்து தூய பக்தி தொண்டை பத்தி பேசுறாரு சனத்குமார சமீதால இருந்து. நிம்பார்க்க ஆச்சாரியா பக்தி தொண்டு தான் உயர்ந்ததுன்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஜெயின் துறவி வந்து இல்ல, பக்தி இல்ல, பக்தியோட ஞானம் உயர்ந்தது அப்படிலாம் பேசுறாரு, துறவரம் தான் உயர்ந்தது. இப்படி பேசிட்டே இருக்கும்போது சூரியன் அஸ்தமிச்சுது. சூரியன் அஸ்தமிச்ச உடனே அடடா இவ்வளவு நாளி ஆயிடுச்சு, நீங்க பிரசாதம் சாப்பிடவே இல்லையே, எங்க கூட சாப்பிட வாங்கன்னு நிம்பார்க்க ஆச்சாரியர் கூப்பிடுறாரு. அப்போ ஜெயின் துறவி சொல்றாரு, இல்ல நாங்க வந்து சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டோம். சூரியன் அஸ்தமிக்கிற வேலையில சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம். இன்னைக்கும் அப்படிதான். இன்னைக்கு வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவங்க, சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கிறவங்க அல்லது வேத நியமங்களை பின்பற்றுறவங்க சூரிய அஸ்தமத்துக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. 2 வேலை தான். காலையில வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரிய அஸ்தமத்துக்கு முன்னாடி. அதனாலதான் அந்த காலத்துல மக்கள் அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்க இந்த ஜெயின் துறவி சொல்றாரு, என்னால வந்து சூரியன் அஸ்தமிக்கிற வேலையில சாப்பிட முடியாது. இந்த பாருங்க, சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு, சூரியன் மேற்கு நோக்கி போகுது. அப்ப நிம்பார்க்கா என்ன பண்ணாரு, தன்னுடைய தவ வலிமையினால அந்த சூரியனை மறையறத வந்து வேப்ப மரத்து உச்சியில தடுத்து நிறுத்திட்டார், ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா இந்த நிம்பார்க்க ஆச்சாரியர் யாருன்னா அவர் சுதர்சனத்தோட அவதார், சுதர்சன ஆழ்வார், சக்கரத்தாழ்வார். சுதர்சனம் தான் நிம்பார்க்க ஆச்சாரியரா வந்தார். அதனால சுதர்சனுக்கு வந்து 1000 கோடி சூரியனுடைய சக்தி இருக்கு. 1000 கோடி சூரியனுடைய சக்தி சுதர்சன் இருக்கு. அந்த சுதர்சனம் தான் இந்த பூமியில, அந்த சுதர்சன ஆழ்வார் தான் இந்த பூமியில கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்காக வந்தார். அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த ஜெயின் துறவி வந்து சாப்பிடாம இருக்காரு, அவருக்கு பிரசாதம் கொடுக்கணும், அவர் என்னுடைய ஆசிரமத்துக்கு விருந்தாளியா வந்திருக்காரு, அதிதியா வந்திருக்காரு, அப்ப சூரியனை கொஞ்சம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவர் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு மறையும் சூரியனை தடுத்து நிறுத்தும் சக்தி அவருக்கு. இது யாருக்கு சாத்தியமாகும்? இது கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். கிருஷ்ணர் எப்போ சூரியனை தடுத்து நிறுத்தினாரு? ஜெயத்ரதன் இல்லையா? ஜெயத்ரதனை கொல்றேன்னு அர்ஜுனன் சபதம் போட்டார். இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ள ஜெயத்ரதனை கொண்டுடுவார். ஆனா பார்த்தா ஜெயத்ரதன் கிட்ட நெருங்க முடியல அர்ஜுனால. துரோணாச்சாரியா, கிருப்பாச்சாரியா, அஸ்வத்தாமா, சகுனி, பீஷ்மா எல்லாரும் வந்து சுத்தி வளைக்கிறாங்க அர்ஜுனனை, நெருங்க முடியல. தான் ஃபைனலி டைம் போயிட்டே இருந்தது, சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துருச்சு. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் பார்த்த உடனே கிருஷ்ணா என்ன பண்ணாரு, ஓ அர்ஜுனுடைய சபதம் நிறைவேறாம போயிடும், என் பக்தனுடைய வார்த்தை என்னைக்கும் பொய்யாக கூடாது, கௌந்தேய பிரதிஜானிகி அமே பக்த பிரணஷதி, என் பக்தனுடைய வார்த்தை என்னைக்கு பொய்யாக கூடாதுன்னு கிருஷ்ணா என்ன பண்ணாரு, சுதர்சனம் கொண்டு அந்த சூரியனை மறைச்சிட்டாரு. சுதர்சனம் வச்சு கிருஷ்ணா சூரியனை மறைச்ச உடனே இந்த ஜெயத்ரதன் நடிச்சிட்டான், சூரியன் அஸ்தமிச்சது, வெளியில வந்து குதிக்கிறான், கொக்கரிக்கிறான். ஜெயத்ரதன் வந்து பயந்து ஒளிஞ்சுட்டு இருந்தான். துரியோதனா என்னை காப்பாத்து, ஓ பீஷ்மரே, ஓ துரோணரே, இந்த அர்ஜுனன் என்ன கொண்டுருவான் போல இருக்கு, என்னை காப்பாத்துங்கன்னு ஓடி ஒளியிறான். ஒரு ரதத்து பின்னாடியும் ஓடி ஒளியிறான். அப்போ இந்த சூரியன் மறைஞ்சதை பார்த்த உடனே ஜெயத்ரதன் வெளியில வந்து தலைக்கால் புரியாம குதிச்சு ஆடுறான். அர்ஜுனா உன் சபதம் என்னாச்சு, இந்த பார் சூரியன் மறைஞ்சிருச்சு, நெருப்புல இறங்கு. அர்ஜுனன் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. கிருஷ்ணா உடனே அந்த சூரியனை விளக்கினார். சுதர்சனை விளக்கிட்டாரு. ஜெயத்ரதன் வெளியில வந்து ஒளிஞ்சுட்டு இருந்தவன் வெளியில வந்து உதிக்கிறான் தையா தக்கான்னு. கிருஷ்ணா கொக்கரிச்சா, ஏ அர்ஜுனா. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, அந்த சுதர்சன் அப்படி விளக்கினாரு. கிருஷ்ணா விளக்கிட்டு அர்ஜுனன் சொல்ற, அர்ஜுனா இன்னும் சூரியன் மறையல, அங்க பாரு சூரியன், இத பாரு ஜெயத்ரதன், வெட்டவன் தலையை சீவ. அந்த தலை கீழே விழக்கூடாது, அவன் அப்பா மடியில போய் விழணும். அவன் அப்பா மடி, ஏன்னா அவன் அப்பா அவங்க அப்பாவுக்கு, அந்த ஜெயத்ரதனுடைய அப்பாவுக்கு வந்து தன் பையன் மேல அவ்வளவு பாசம். என் பையனுடைய தலையை வெடிச்சு, என் பையனுடைய தலையை யார் துண்டிக்கிறாங்களோ உடனே அவன் தலை வெடிச்சு சதுறின்னு. அதனால கிருஷ்ணா என்ன சொன்னாரு, அந்த பையனுடைய தலையை கொண்டு அவங்க அப்பா மடியில போடு, அவன் தலை வெடிச்சு சதுரும். இதான் ஒரே கல்ல 2 மகன். இந்த 2 அசுரங்களும் அழிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூரியனை தடுத்து நிறுத்தும் சக்தி கிருஷ்ணாவுக்கு தான் உண்டு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா யாருக்கு அந்த சக்தி கொடுக்குறாங்க அவங்களால முடியும், ஆச்சாரியனால முடியும். ஏன்னா ஆச்சாரியனும் கிருஷ்ணா வேற இல்லை.
சுதர்சனமும் நிம்பார்க்க ஆச்சாரியரும் வேற வேற இல்லை. சுதர்சனம் வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரம். இந்த 3 உலகம் 33 கோடி தேவர்கள், இந்திராதி தேவர்கள், பிரம்மதேவர், மகாதேவர், எல்லா உலகவாசிகளும் யாருடைய அடைக்கலத்தில் இருக்காங்க? சுதர்சனத்தோட அடைக்கலத்தில் இருக்காங்க. சுதர்சன் தான் அவங்களை பாதுகாக்கு. ஸோ இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான வர்ணனை. நிம்பார்க்க ஆச்சாரியா அவர் வந்து சனத்குமார சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ணார். அந்த குமார்கிட்ட நேரடியாக உபதேசம் வாங்கிட்டு இவர் இந்த நிம்பார்க்க ஆச்சாரியா வெஸ்ட் பெங்காலில் பில்பகிராம்னு ஒரு இடம் இருக்குது. பில்பகிராம் நவதீப் பக்கத்தில், கங்கை கரையில். அங்கே தான் அவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த 4 குமார்களுக்கு தரிசனம் கொடுத்து அவருக்கு அந்த சனத்குமார சங்கீதாங்கிறது வேத ஞானத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அவர் கொடுக்குறாங்க. தென் அந்த ஞானத்தை எடுத்துக்கொண்டு தான் அவர் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். ஸோ இப்படி இந்த 4 குமாருடைய அவதார நோக்கம் வந்து தூய பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்யும். ஸோ இப்படி பகவானுடைய ஒரு அவதாரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு அவதாரம் வந்து பக்தி தொண்டை பிரச்சாரம் பண்ணுவாங்க, அது காலப்போக்கில் மறைஞ்சு போகும் திரும்பி. ஸோ பிரம்மாவுக்கு கிருஷ்ணா வேத ஞானத்தை கொடுத்தாரு, அது காலப்போக்கில் மறையிற மாதிரி இருந்தது. திரும்பி இப்போ குமார் இருக்கு, குமாரில் வந்து எம்பவர்ட் பண்ணு. ஸோ குமாரா இஸ் எம்பவர்ட் இன்கார்னேஷன். கிருஷ்ணாவால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம், இல்லாட்டி இது பண்ண முடியாது. கிருஷ்ண சக்தி நகிவினா தாரா பிரவர்த்தனம். கிருஷ்ணரால் சக்தி அளிக்காமல் ஒருத்தரால் பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்போ இந்த குமாரருக்கு வந்து பகவானுடைய அனுகிரகம் இருந்தது, அதனால அவங்க பக்தி தொண்டை ஸ்தாபனம் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீல பிரபுபாத்.